அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனுஷ் பேசிய வாழு வாழ விடு என்ற வீடியோவை பகிர்ந்து விக்னேஷ் சிவன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனுஷின் வீடியோவை பகிர்ந்து விக்னேஷ் சிவன் தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. நயன்தாரா தனுஷ் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதத்தை வெளியிட்டிருந்தார். இந்த சமயத்தில் அந்த கடிதத்தில் ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய போட்டி மட்டுமில்லாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையையும் தனுஷ் பாதிப்பு ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு நயன்தாரா அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் ஒரு போஸ்ட் ஒன்றை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார். அந்த போஸ்டில் பொறுத்த வரைக்கும் வாழு வாழ விடு என்று பதிவு செய்திருக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் அதற்கு கீழாக அப்பாவி ரசிகர்கள் இது போல இன்னும் எத்தனை பேச்சைத்தான் நம்பி ஏமாறுவார்களோ என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஒரு மீது இருக்கக்கூடிய அன்பு வெறுப்பாக மாறக்கூடாது என்று பேசக்கூடிய அந்த வீடியோவை பதிவிட்டு அதில் வாழு வாழ விடு என்று தனுஷ் சொல்லக்கூடிய அதே வசனத்தை போட்டு தற்போது விக்னேஷ் சிவன் இந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார். விக்னேஷ் சிவனை பொறுத்தவரையிலும் அவருக்கு அந்த நானும் ரவுடியன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக அமைந்தது. அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம் அமைந்தது என்று மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்று அவர் மணந்திருக்கக்கூடிய நயன்தாராவும் அவருக்கு அறிமுகமானார். அவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தான் அவர்களுக்குள் காதல் ஏற்பட்டது. இப்படி எவ்வளவு விஷயங்கள் கொண்டாடக்கூடிய விதத்தில் அந்த நானும் ரவுடியன் திரைப்படத்தில் விக்னேஷ் சிவனுக்கு இருந்தாலும் அந்த திரைப்படத்தின் வெற்றியின் காரணமாகவே தனுஷின் ஒரு விதமான அவரது எதிர்ப்புக்கு ஆளாகி அவருக்கு ஒரு டார்கெட்டாக விக்னேஷ் சிவன் பிக்ஸ் ஆனதும் அவருடைய திரைவாழ்விலும் பல பிரச்சனைகளை தனுஷ் கொடுத்தார் என்றும் நயன்தாரா தற்போது அவருடைய அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவேதான் நயன்தாரா அறிக்கை வெளியிட்ட ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக தற்போது விக்னேஷ் சிவனும் இந்த பதிவினை மேற்கொண்டு வாழு வாழ விடு என்று தற்போது அந்த வசனத்தை போட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார்.